இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல எவ்ரிபடி இஸ் டாக்கிங் அபவுட் மை செகண்ட் மேரேஜ். ஏதோ ஒன்று எழுதுனாங்கன்னா பேசினாங்கன்னா ஓகே, ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் லைக் தட். சும்மா ஜஸ்ட் பிகாஸ் ஐ எம் அ செலிபிரிட்டி, ஜஸ்ட் பிகாஸ் ஐ எம் அ உமன், ஜஸ்ட் பிகாஸ் ஐ எம் சிங்கிள். கேட்டா என் செகண்ட் மேரேஜ் நான் தான் யோசிக்கிறேன். எனக்கு பதிலாக நீ இவ்வளோ பேர் அக்கறையா இருக்கீங்களே. I don't know when I'm going to lose my cool. I don't want to put my thoughts, energy or time to all anything negative. சில நேரம் நம்ம கோ ஆக்டரே நம்மளுக்கு பெருசாக அன்கம்ஃபர்ட்டாக இருப்பாங்க. கம்ஃபர்ட் இல்லைனாலும் வெளியில் வந்து சூப்பர் இஸ் த பெஸ்ட்னு சொல்லி ஆகணும். Yes, I have heard இந்த மாதிரி நீங்க சொல்ல விஷயங்கள் எல்லாம் அந்த மாதிரி பல பேருக்கு நடந்திருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் சின்ன வயசுல இருந்து இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிறதுனால so they always had that ஐயோ நம்ம பொண்ணு அப்படிங்கிற ஒரு உங்களுக்கு கோவம்லாம் வருமா பயங்கர? செம்மையா என்ன பண்ணுவீங்க? நார்மலாகவே அந்த ஒரு கண்ணங்கள் செவந்திருக்கு, கோவமாக இருந்தால் மூக்கு எல்லாமே செவந்துருமா? என்ன தெரியல, இப்பதான் குட்டி பாப்பாவா இருந்தாங்க, அதுக்குள்ளே மடமடன்னு வளர்ந்துட்டாங்க. அப்படின்னா குழந்தைங்க வளர்ந்தான் செய்யும். அதுதான் எந்த விஷயம் வந்து உங்களுக்கும் உங்க மகளுக்கும் வந்து ஒரு சின்ன ஒரு முரண்பாடு இருக்கும்ல? எல்லா விஷயம் தான். ஏன்னா இப்போ sometimes even talking to strangers na it's okay much chill I know அப்படிங்கறாங்க. இப்போ வரைக்கும் நம்ம சென்னையில ரங்கநாதன் ஸ்ட்ரீட் நான் பார்த்தது கிடையாது, போனது கிடையாது. ஆனா ஆசை உங்களுக்கு போகணும்னு ஆசை. அந்த படம் இப்பயும் 25 years of rhythm, 20 years of rhythm கிளைமாக்ஸ்லாம் டப் பண்ணும்போது towards the end நான் வந்து I'm choking and வசந்த் சொன்ன எவ்வளோ எமோஷன் வேண்டாம், கொஞ்சம் கம்மி பண்ணலாம். I said no, I think I need a break. இந்த மாதிரி ஒரு பொண்ணை ப்ரொடெக்ட் பண்ணணும் இதெல்லாம் சொல்லும்போது உங்களுடைய அம்மாவோட ஞாபகம் எவ்வளோ வருது உங்களுக்கு? சரி, நம்ம அம்மா எவ்வளோ ஒரு ஓல்டாக இருந்திருக்காங்க. அது கல்யாணம் ஆனப்பவே ரியலைஸ் ஆயிடுச்சு, எஸ்பெஷலி ஆஃப்டர் பிகமிங் அ மதர். ஓ மை காட், முன்னருகே நடந்தாலும் நாட்டாமை. ஐயோ ஐயோ ரொம்ப கஷ்டமாச்சு. சரி டாட்டாவே, because it gave that மீனா பொண்ணு songs. சிட்டிசன் ஆர் வெற்றி கொடிக்கட்டு? வெற்றி கொடிக்கட்டு. வெற்றி கொடிக்கட்டு ஆர் ரிதம்? ரிதம் ஆர் முத்து? ஓ காட், முத்து. உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. Plan your next summer escape with Grand Royal Tours. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். And yes, வணக்கம் கலாட்டா தமிழ் வியூவர்ஸ். Very happy and glad to be with the very beautiful, எப்பவுமே கார்ஜியஸாக இவ்வளோ வருஷங்கள் நெஞ்சங்கள் ஆரம்பிச்சிங்க, இப்போ வரைக்கும் எங்கள் நெஞ்சங்களை நிறைஞ்சிருக்கீங்க. So thank you so much for your time and we will be always glad to interview you, ma'am. Thank you so much. ஸோ வழக்கமாக எல்லாரும் கேட்பாங்களே எப்படி இருக்கீங்கன்னு, உங்ககிட்ட கொஞ்சமாவது எப்படி அப்படியே இருக்கீங்கன்னு தான் கேட்கணும்னு தோணுது. எல்லாம் உங்களை மாதிரி ஆளுங்களோட அன்பு. ரைட் ஓகே. உங்களுடைய சிரிச்ச முகம் எப்பவுமே அந்த ஒரு ப்ளசண்டான ஃபேஸால இப்போ எங்களுக்கு ஒருவேளை ஏதாச்சும் ஒரு கான்ட்ரோவர்சியா கேட்கணும், ஏதாச்சும் கேட்கணும்னா எங்களுக்கு கேட்க தோணாது யூஸ்வலா. ஏன்னா என்கிட்ட உண்மையிலே கான்ட்ரோவர்சி எதுவுமே இல்லை. ஈவன் இஃப் யூ வாண்ட் டு கிரியேட்னா கூட மீனா கிட்ட அது பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க நேர்ல பார்த்தாதான் அந்த மாதிரி தோணுது போல இருக்கு. அதர்வைஸ் பீப்புள் டூ கிரியேட் கான்ட்ரோவர்சிஸ் என் பேர் வச்சு. அப்படியா? யா லார்ட்ஸ். ஐயோ, ஏதாச்சும் ஒரு கான்ட்ரோவர்சி நீங்க தாண்டி வரதுக்கு ஐயோ தேவையில்லாத இதை பண்றானுங்களேன்னு உங்களுக்கு ரொம்ப இதுவா இருந்தது? இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல எவ்ரிபடி இஸ் டாக்கிங் அபவுட் மை செகண்ட் மேரேஜ். நோ, ஆமா, சம்பந்தமே இல்லாம எதுக்கு? இஃப் எனிதிங் இஸ் தேர், இஃப் ஐம் யாராவது இருந்தாங்கன்னா ஏதோ ஒன்று எழுதுனாங்கன்னா பேசினாங்கன்னா ஓகே, ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் லைக் தட். சும்மா ஜஸ்ட் பிகாஸ் ஐ எம் அ செலிபிரிட்டி, ஜஸ்ட் பிகாஸ் ஐ எம் அ உமன், ஜஸ்ட் பிகாஸ் ஐ எம் சிங்கிள். I don't know, they just take you for granted. Yes, and that is very annoying. I don't know when I'm going to lose my cool. Right. Yes. ஏன்னா people உங்களுக்கு எப்படி இருக்கு? ஏன்டா என் செகண்ட் மேரேஜ் நான் தான் யோசிக்கிறேன். எனக்கு பதிலாக நீ இவ்வளோ பேர் அக்கறையா இருக்கீங்களேடா. Anyway, I just gave up on them. ரைட் உங்களுக்கு கோவம்லாம் வருமா பயங்கர? செம்மையா வரும். யா. அப்படியா? யா. என்ன பண்ணுவீங்க? நார்மலாகவே அந்த ஒரு கண்ணங்கள் செவந்திருக்கு, கோவமாக இருந்தால் மூக்கு எல்லாமே செவந்துருமா சேர்ந்த மாதிரி? இல்ல, but you know what, I don't want to put my thoughts or my energy or time to all anything negative, anything wrong, anything bad. எதுக்கு? I'm a very positive person and I like happiness, I like positivity. அந்த விஷயத்துக்கு கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் I do. That is how I lead my life. எப்பயுமே ஒரு பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைனா ஃபஸ்ட்டு விஷயம் அவங்க போகிறது அவங்க அம்மா கிட்ட தான் இருக்கும். நீங்கள் வந்து நிறைய இன்டர்வியூஸில் வந்து அம்மாவை பற்றி பேசிட்டு இருப்பீங்க. பிகாஸ் ஷீ இஸ் லைக் ஒரு அல்டிமேட் ப்ரொடக்டர், எப்பவுமே கூட இருந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் ஒரு மதர்ஹுட் உள்ளே போகிறீங்க, நீங்கள் ஒரு மகளுக்கு மகளாகிறீங்க, அம்மா ஆகுறீங்க. இந்த மாதிரி ஒரு பொண்ணை ப்ரொடெக்ட் பண்ணணும் இதெல்லாம் சொல்லும்போது உங்களுடைய அம்மாவோட ஞாபகம் எவ்வளோ வருது உங்களுக்கு?
சரி, நம்ம அம்மா எவ்வளோ ஒரு பவர்ஃபுல் போல்டாக இருந்திருக்காங்களேன்னு எப்போ உங்களுக்கு பயங்கர ரியலைஸ் ஆச்சு? அது கல்யாணம் ஆனப்பவே ரியலைஸ் ஆச்சு. ஏன்னா ஏன் சொல்றாங்க, எதுக்கு சொல்றாங்க, அவங்க வந்து தே திங்க் அஹெட். ஏன்னோ நம்ம வந்து அந்த ஒரு விஷயம் அப்போ அது மட்டும் தான் நம்ம யோசனை பண்றோம். பட் தே திங்க் ஸோ மச் அஹெட். எதுக்கு வேண்டாம் சொல்றாங்க, எதுக்கு நோ சொல்றாங்க, அந்த மாதிரி தான் இருந்துட்டு இருந்தது. பட் தென் later I started really realizing a lot, and especially after wedding, especially after becoming a mother. Oh my god. Definitely. And see, even as a person, நான் வந்து இப்போ வந்து அவை சண்முகில கூட நான் ஒரு மதர் கேரக்டர் தான் மதரா பண்ணியிருக்கிறேன் நான். பட் அப்போ பண்ணதுக்கும் இப்போ ஒரு மதர் கேரக்டர் பண்ணுறதுக்கும் ஒரு லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் எனக்கே. அப்போ வந்து இட் வாஸ் ஜஸ்ட் அன் ஆக்டிங். ஒரு மதர்னா இப்படி சொல்லி கொடுக்குறாங்க, ஓகே நம்மளுக்கு இன்னும் என்ன எக்ஸ்ட்ராவாக பண்ண முடியும், இம்ப்ரவைஸ் பண்ண முடியும், அதெல்லாம் சில விஷயங்கள் நம்ம பண்ணுறோம். பட் நவ் when you're really a mother, when you do a mother character, it makes a lot of difference. அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. I'm not able to explain it. ஆனால் you can feel it actually when நம்ம நடிக்கும் போது தெரியும். ரைட். நம்ம இந்த இப்பெல்லாம் நம்ம ரொம்ப நடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அது நேச்சுரலாவே சில விஷயங்கள், சில எக்ஸ்பிரஷன்ஸ், சில இதெல்லாம் நம்மளுக்கு வருது. பாடி லாங்குவேஜ்ல இருந்து எல்லாமே. நீங்க எப்போ வந்து ஒரு விஷயம் ஃபீல் பண்ணீங்க, இந்த விஷயத்துக்கு நம்ம அம்மா கிட்ட ரொம்ப கோச்சிக்கிட்டுமே, ஆனா லேட்டரா ஒரு ரியலைசேஷன் நடந்திருக்கும்ல, அது எந்த ஒரு விஷயத்தை அது அடிக்கடி சண்டை வரும்? அடிக்கடி சண்டைன்னு சொல்ல முடியாது. ஒரு சின்ன ஒரு அதாவது ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயாவது வெளியே போகிறது, அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து ஜாஸ்தி நடக்காமல் இருக்கும். என் ஃப்ரெண்ட்ஸுக்கே தெரியும், அவங்க ஏதாவது பிளான் பண்ணாங்கன்னா சும்மா ஒப்புக்கு தான் என்னை கேட்பாங்க. ஏன்னா நான் எப்படி ஷூட்டிங்கில் இருப்பேன்னு தெரியும், வரமாட்டேன்னு தெரியும். சும்மா ஆனால் சொல்லாமல் போகக்கூடாது இல்லையா, அதனால சும்மா ஏய் நாங்கள் இது பிளான் பண்ணியிருக்கிறோம், இந்த டைம் இங்கே போகிறோம், வாட் அபவுட் யூ அப்படின்வாங்க. ஸோ நோயா ஐம் ஹேவிங் ஒர்க். ஸோ அது ரெகுலராக அவங்களுக்கு கேட்டு அவங்களே டியூன் ஆகிட்டாங்க ஓகே அப்படின்ட்டு. அந்த ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, வெளியே போகிறது, அந்த விஷயங்கள் தான் கொஞ்சம். ஏன்னா அந்த டைமில் வந்து we didn't have அந்த மொபைல் ஃபோன்ஸ் எல்லாம் கிடையாது. அட்லீஸ்ட் ஃபோன்லேயாவது மெசேஜஸோ ஏதோ ஒன்று பண்ணி இப்போ நம்ம we are still in touch with them. those days அது கூட கிடையாது. ஸோ it used to be like எப்போவாவது ரேராக எங்கேயாவது மீட் பண்ணும்போது it be like அப்படி ஒரு சந்தோஷம். ஸோ தட் வாஸ் அந்த ஒரு விஷயத்தில் மட்டும்தான் எனக்கு அப்பப்போ ஆமாம் வாட் இஸ் திஸ், எப்போ பார்த்தாலும் ஷூட்டிங், எப்போ பார்த்தாலும் இன்டர்வியூஸ், எப்போ பார்த்தாலும் ஸ்கிரிப்ட் கேட்குறது, இதே தடிக்க ஃபோட்டோ செஷன், இந்த மாதிரியே தான் இருக்கும். நத்திங் எல்ஸ். உங்க மகள் கிட்ட நீங்க நைனிகா கிட்ட என்ன விஷயம் சொன்னீங்க? பாரு நான் அம்மா எவ்வளவு லிபரலா இருக்கேன், எங்க அம்மாலாம் இதுல எவ்வளவு ஸ்ட்ரிக்ட் தெரியுமான்னு என்ன விஷயம் சொல்லுவீங்க? எஸ் ஆக்சுவலி see இது நான் இப்போ வெளியில சொல்லி அவங்க கேட்டு, பட் தி ட்ரூத் இஸ் எனக்கு அப்போ இருந்த எக்ஸ்போஷர் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இப்போ அவங்களுக்கு இருக்கிற எக்ஸ்போஷர் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். எவ்ரிதிங் இன் தேர் ஃபிங்கர் டிப்ஸ் இல்லையா. ஸோ நம்ம இது சொல்லி கொடுத்து அப்போ தான் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் கிடையாது. அவங்க நம்மளுக்கு முன்னாடி எல்லாமே தெரிஞ்சு வச்சுட்டு எல்லாம் என்ன பண்ணுறாங்க. ஸோ இட்ஸ் லைக் எக்ஸ்போஷர் நிறைய இருக்கிறதுனால நம்மளும் வந்து எப்படின்னா அந்த டைம் பேரண்டிங் இஸ் டிஃப்ரெண்ட், இப்போ இருக்கிற பேரண்டிங்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட். ஸோ நம்ம வந்து அது பண்ணக்கூடாது இது செய்யக்கூடாதுன்னு நம்ம அப்படி சொன்னால் அது வேலைக்கே ஆகாது, அது நடக்கவே நடக்காது. அதுவும் இப்போத்த ஜென்ரேஷனுக்கு அவங்க மைண்ட் செட்டுக்கு வந்து அவங்க we have to go along with them, just tell them what is right, what is wrong. இது பண்ணால் என்ன நடக்கும், அது பண்ணால் என்ன நடக்கும், we just give the choice to them. அவ்வளோதான். அண்ட் ஐம் ஷுர் தே வில் கோ ஃபார் த, ஏன்னா நம்ம ரொம்ப புஷ் பண்ணும்போது தான் they get irritated, they get annoyed, and they get I'm not going to, they rebel, அந்த மாதிரி எல்லாம் வந்து ஆகும். பட் ஐ ஃபீல் எனக்கு இப்போ ஜென்ரேஷனுக்கு we just go along with them, teach them, tell them, and then leave it to them. ஓகே. எந்த விஷயம் வந்து உங்களுக்கும் உங்க மகளுக்கும் அந்த ஒரு சின்ன ஒரு முரண்பாடு இருக்கும்ல, ஓகே நான் ஐம் டெல்லிங் திஸ் பட் யூ டூயிங், ஆனால் இப்போ இருக்க ஜென்சி வெல்ல அது ரொம்ப கேஷுவலாக அவங்க பண்ணுறாங்க, நம்மளால அது ஏற்றுக்க முடியலங்க. அந்த மாதிரி ஏன்னா நீங்க ஒரு இன்டர்வியூல ரயான் அவங்க கிட்ட சொல்லியிருந்தீங்க, அவங்க பேசுற லாங்குவேஜஸே டிஃப்ரெண்டா இருக்கு, நிறைய ஜென்சி வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்றாங்க, அவங்க இன்னும் மொபைல் ஃபோன் இன்னும் உலகம் முழுக்க அவங்களுக்கு கொண்டு வந்து அவங்க கையில கொடுத்துருது. எந்த விஷயம் தான் உங்களுக்கு ஷாக்கிங்கா இருக்கு? என்னடா சின்ன குழந்தை நினைச்சா எல்லாமே உங்களுக்கு தெரியுதுன்னு எது உங்களுக்கு ஷாக்கிங்கா இருந்துச்சு? எந்த விஷயம், எல்லா விஷயம் தான். ஏன்னா இப்போ எப்படி சொல்றது, sometimes even talking to strangers நம்ம அப்பெல்லாம் வந்து ரொம்ப இது இட்ஸ் ஓகே மச்சில் ஐ நோ அப்படிங்கிறாங்க. ஐ வாஸ் லைக்
யா யூ நோ, பட் இருந்தாலும் யூனோ ஜஸ்ட் பி கேர்ஃபுல். எவ்வளோ பேசணும்னு அம்மா எனக்கு தெரியுமா, டோன்ட் வரி, ஐல் டேக் கேர் அப்படிங்கிற அளவுக்கு வந்துடுச்சு. ஸோ இட்ஸ் லைக் யூனோ தே ஆக்சுவலி மேக்கிங் அவர் ஜாப் ஈஸி. ஆனால் அதே நேரத்தில் இட்ஸ் மோர் ஸ்கேரி ஆல்சோ. ரைட் ரைட். யூ ஹவ் பீன் லைக் நீங்கள் ஃபிலிம்ஸ் பார்த்துட்டீங்க, தாண்டி டிஜிட்டல் ஏரா பார்த்துட்டீங்க, இப்போ வெப் சீரிஸ் ஏரா. வெப் சீரிஸும் உங்களுக்கு புதுசு இல்லை, பட் மலையாளத்தில் இது ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க. த நேம் சீக்ரெட் ஸ்டோரிஸ் ஆஃப் ரோஸ்லின். தெர் இஸ் அ ஃபேமஸ் சேயிங்ல டைட்டானிக் படத்தோட கிளைமேக்ஸில் ஒரு லைன் வரும், எ விமன்ஸ் ஹார்ட் இஸ் த டீப்பஸ்ட் ஓஷியன் ஆஃப் சீக்ரெட்ஸ். ஸோ அது யாராலையும் மறக்க முடியாது, மறுக்கவும் முடியாது. எதனால் அப்படி? எதனால் அப்படி தெரியல. மேபி women are more intense people, அதனால் இருக்கலாம். ஆர் மல்டி ஃபேசட்டட், ஏன்னா எல்லா வேலையும் ஒரே நேரத்தில் பண்ணக்கூடியவர்கள். வேறு என்ன சொல்லலாம்? பிகாஸ் ஐம் ஜஸ்ட் திங்கிங் நான் என்னென்ன பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஐம் ஜஸ்ட் திங்கிங், ஐ டோன்ட் நோ. எதனால் இதுலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன்னா, யூஸ்வலாக வந்து ஜென்ரலாக இப்போ நீங்கள் வந்து ஒரு ஐடி ஃபீல்டில் இருக்கீங்களோ, வேறு எந்த ஃபீல்டில் இருந்தாலும் நீங்கள் மனசில் பட்டதை ரொம்ப ஓப்பனாக பேசலாம். ஒருத்தங்களை பிடிக்கலன்னு சொல்லலாம். ஆனால் சினிமாவில் நிறைய நேரங்கள் அப்படி பண்ண முடியாது. சில நேரம் நம்ம கோ ஆக்டரே நம்மளுக்கு பெருசாக அன்கம்ஃபர்ட்டாக இருப்பாங்க, பெருசாக ஒரு கம்ஃபர்ட் இல்லைனாலும் வெளியில் வந்து சூப்பர் இஸ் த பெஸ்ட்டுன்னு சொல்லி ஆகணும். அதனால் நிறைய விஷயங்கள் சீக்ரெட்டாக நம்ம மனசுக்குள்ளேயே வைக்க வேண்டியதாக இருக்கும். அப்படியா, இல்லை நான் தப்பாக சொல்கிறேன்னா தெரியல. என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் அந்த மாதிரி கிடையாது. ஸோ ஐ வாஸ் வெரி பிளெஸ்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ என்னோட whatever the work experience, the crew and cast, my co-stars, ellarume everybody were like so very professional, very friendly and very positive. ஸோ அந்த மாதிரி தான் நான் நிறைய பார்த்துருக்குறேன். ஸோ எஸ், ஐ ஹாவ் ஹர்ட் இந்த மாதிரி நீங்கள் சொல்ல விஷயங்கள் எல்லாம் அந்த மாதிரி பல பேருக்கு நடந்திருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். பட் டச் வுட், I was very very fortunate in that matter. And I was like always, நான் எப்படி சொல்கிறது, பிகாஸ் நான் சின்ன வயசுலேருந்து இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுனால, சின்ன வயசுலேருந்து என்னை பார்த்ததுனால, ஒரு குழந்தையாலேருந்து பார்த்துட்டு இருக்கிறதுனால, ஸோ தே ஆல்வேஸ் ஹேட் தட் ஐயோ நம்ம பொண்ணு அப்படிங்கிற ஒரு 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 ஃபீல் அவங்க எல்லாருக்குமே இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் சின்ன வயசில் யார் கூட நடிச்சேனோ பெரியவங்களாயிட்டும் அவங்களோட கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஐ வாஸ் லைக் யூனோ ஐ வாஸ் லைக் ஒன் ஆஃப் தெம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ தட் வே ஐ கெஸ் ஐம் வெரி ஃபார்ச்சுனேட், ஐம் வெரி பிளெஸ்ட். நம்ம ரீசெண்டாக நிறைய ஹீரோயின்ஸ் இன்டர்வியூ எடுக்கும் போது அவங்க சொன்னாங்க, இப்போ எங்களுக்கு படங்கள் லைக் ஹீரோஸ் படங்கள் நடிக்கிறதே ரொம்ப குறைச்சிக்கிட்டாங்க. பெரிய ஹீரோஸ்லாம் வருஷத்துக்கு ஒரு படம், 2 வருஷத்துக்கு ஒரு படம் நடிக்கிறாங்க. எங்களுக்கு வருஷத்துக்கு 3 படம் வந்தாவே பெரிய விஷயம்னு சொன்னாங்க. 1995 to 2000 எக்ஸாக்டாக இந்த 5 வருஷம் நீங்கள் எவ்வளோ படம் நடிச்சிருக்கீங்க தெரியுமா? நீங்கள் 52 படம் நடிச்சிருக்கீங்க இந்த 5 வருஷத்தில். சில ஹீரோயின்ஸ்க்கு வந்து இது வந்து லைஃப் டைம் ஆஃப் ஃபிலிமோகிராஃபியோட படங்களாக இருக்கும். நான் இன்னும் இந்த 2001, 3 எடுத்தால் ஈஸியாக அது ஒரு 80-90 கிராஸ் ஆகும். ரெஸ்ட் எடுக்க மாட்டீங்களா? ஓடிட்டே இருந்தீங்களா? ஓடிட்டே இருப்பேன். சாப்பாடு, தூக்கம் எல்லாம் வந்து கார் ட்ராவலில், ஃப்ளைட் ட்ராவலில் அந்த மாதிரி தான் நிறைய நடந்திருக்கு. அதுதான் கான்ஸ்டன்ட்லி ஐ வாஸ் ஆன் மை டோஸ், யூனோ லைக் காலில் சக்கரம் கட்டிட்டு சுற்றுறதுன்ற அது உண்மையிலேயே அப்படி தான் இருந்தது. ஸோ தேர் வாஸ் லைக் நோ பர்த்டே பார்ட்டிஸ், நோ ஃபெஸ்டிவல்ஸ். எல்லாமே நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே கொண்டாடுவோம். எந்த யூனிட்டில் இருக்கிறேனோ அங்கே பர்த்டே, எந்த யூனிட்டில் நான் இது இருக்கிறேனோ அங்கே பொங்கல். இப்போ நான் வீராலாம் பண்ணும்போது பொங்கல் எல்லாம் அங்கே தான் செலக்ட் பண்ணியிருக்கு. நாங்கள் ராஜமன்றியில் செலிப்ரேட் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி எங்கே இருக்கிறேனோ அங்கங்கே அந்தந்த ஃபங்க்ஷனோ இல்லை ஃபெஸ்டிவலோ இல்லை பர்த்டேஸோ அந்த மாதிரி நாங்கள் கொண்டாடிடுவோம். அந்த மாதிரி தான் இருந்தது. எதுக்குன்னு ஒரு டைம் எடுத்து நான் வீட்டுக்கு போகணும், என் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடணும், என் ஃபேமிலியை அந்த என்ன விஷயம் நீங்கள் அதிகம் மிஸ் பண்ணீங்க? இந்த ஓடிட்டு இந்த சக்கரை மாதிரி கட்டிகிட்டே ஓடும் போது என்ன விஷயம் மிஸ் பண்ணீங்க? ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிற அந்த டைம் எல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணேன். ஏன்னா ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் கூட அவங்களோட இருக்க முடியலையேங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. நாங்கள் என்ன தீபாவளி டைம்லலாம் அந்த ஆந்திராக்கெல்லாம் போயிட்டு எங்கேயோ இன்டீரியர் ஆந்திராவில் அங்கே பட்டாசெல்லாம் கூட சரியாக கிடைக்காது. மழை வேறு ஒரு பக்கம், எல்லாம் நனைஞ்சு போய் பட்டாசு வெடிக்க முடியாமல். ஸோ தோஸ் ஆர் ஆல் வேர் லைக் அந்த மாதிரிலாம் நடக்கும்போது ரொம்ப என்னடா இது, ஒரு தீபாவளி கூட சரியாக நம்ம வீட்டில் கொண்டாட முடியல அப்படின்னு எல்லாம் தோணும். பட் when I முதல்ல அப்படி இருந்தது. அந்த மாதிரி தான் நான் நிறைய ஐ யூஸ் டு லைக் இப்படி இருக்கு அப்படி இருக்கு நான் யூஸ் டு கம்ப்ளைன் வைன். பட் தென் அம்மா சொல்லுவாங்க, உனக்கு பாரு ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு யூனிட்டு, ஒரு புது ஆளுங்க, ஸோ மெனி டிஃப்ரெண்ட் பீப்புள், டிஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் யூனிட், டிஃப்ரெண்ட் ஹீரோ, டிஃப்ரெண்ட் டிரெக்டர். இந்த மாதிரி யாருக்காவது சான்ஸ் கிடைக்குமான்னு கேட்டால் உண்மையில் அது உண்மை தானே. நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும் கிடைக்காது இல்லையா? ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொருத்தரோட
தட் வாஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் இது இல்லை. தென் ஐ ஸ்டார்டட் ரியலைசிங் ஆமாம் இல்லை கரெக்ட் இல்லை இந்த மாதிரி எல்லாருக்கும் வராதுன்ட்டு. தென் ஐ ஸ்டார்டட் அக்செப்டிங் தட், ஐ ஸ்டார்டட் என்ஜாயிங் தட். அந்த மாதிரி ஆயிடுச்சு. சூப்பர் ஸ்டார் ஒரு ஸ்டேஜில் சொல்லியிருப்பாங்க, லைக் பாலச்சந்தர் சார் சொல்லுவார், உன்னால் நினச்சா இருக்கிற எல்லா சரவணபவனையும் விலை கொடுத்து வாங்க முடியும், ஆனால் அங்கே போய் நிம்மதியாக ஒரு காஃபி உன்னால் குடிக்க முடியாது. நீங்களும் கிட்டத்தட்ட அப்படி தான். இந்தியாவில் எங்கே போனாலும் பீப்பிள் ரெகக்னைஸ் யூ, அப்ராட் போனாலும் உங்களை ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒரு நார்மலான ஒரு விமன் ஒரு பொண்ணுக்கிட்ட இருந்துச்சு உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பிளஸ்டில் நீங்கள் அந்த டைமில் மேபி இப்போ இல்லாமல் அந்த டைமில் நீங்கள் ஃபீல் பண்ண விஷயம்னா என்ன? சாதாரண விஷயங்கள், இந்த பாண்டி பஜார்லாம் போகணும்னு நினைப்பாப்பெல்லாம் சுத்தமாக அந்த சைடு போக முடியாது. அப்புறம் மாஸ்க்ல இப்போ வரைக்கும் நம்ம சென்னையில் ரங்கநாதன் ஸ்ட்ரீட் நான் பார்த்தது கிடையாது, போனது கிடையாது. போனதே கிடையாது. இந்த மாஸ்க்லாம் போட்டு மாறு விஷயத்தெல்லாம் போனதில்லை. அப்புறம் இன்னொரு இடம் கூட அந்த நார்த் இந்தியன்ஸ் இருப்பாங்கல்ல, சவுகார்பேட், அதெல்லாம் பார்த்ததே கிடையாது. ஆனால் ஆசை உங்களுக்கு போகணும்னு ஆசை. எப்போச்சும் டிஸ்கஸ் பண்ணி போயிருக்கீங்களா? வேஷம்லாம் போட்டுட்டு யாரு கூட? இல்லை சொல்லி வச்சிருக்கிறேன். இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு விஷயமா நடந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ கூடிய சீக்கிரம் அது ரெண்டும் பார்த்துருவேன். நீங்கள் வந்து நிறைய வெர்சடைலான ரோல்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஹேவ் யூ எவர் ஃபெல்ட் டைரக்டர்ஸ் வந்து நம்மளை இன்னும் கொஞ்சம் நெகட்டிவ் ரோல்ஸ்க்கு கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கலாமே, ஒரு மாதிரி ஆக்குறோம்? ஐ எம் டெல்லிங் லைக் நாங்கள் கலாட்டா இன்டர்வியூ இந்த அவார்டு அப்போ கூட சொல்லியிருந்தோம், மீனா மேம் இந்த ரோல்லாம் பண்ணியிருந்தா எப்படி இருக்கும், இந்த லிஸ்ட் வாஸ் லைக் நீலாம்பரி இவங்க பண்ணால் எப்படி இருக்கும், ராஜமாதாவா மீனா மேம் பண்ணால் எப்படி இருக்கும்னு டிரெக்டர்ஸ் வந்து எப்படி நினச்சிடறாங்க நிறைய இடத்துல? ஓகே இவங்க வந்து ரொம்ப ஒரு சைல்டிஷான ஒரு குழந்தையான ஒரு முகம், ரொம்ப சாஃப்டான முகம் அப்படின்னு நினச்சிடுறாங்களா? நீங்கள் பேச்சு அதை ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இன்ஃபேக்ட் நீலாம்பரி ஃபஸ்ட்டு கேட்டிருந்தாங்க. பட் யா தே ஆல்சோ ஹேட் ஐயோ இவ்வளோ பேபி ஃபேஸ் இவ்வளோ, அண்ட் ஈவன் மை இமேஜ் ஆல்சோ வாஸ் லைக் யூனோ எல்லாம் ரொம்ப பாசிட்டிவ் கேரக்டர்ஸ் அண்ட் ரொம்ப அதுவும் ரஜினி சாரோடையே நான் வந்து நிறைய நல்ல கேரக்டர்ஸ் பண்ணி அண்ட் ஜனங்க அப்போல்லாம் வந்து அதெல்லாம் ரொம்ப பார்க்குறேன். அந்த டைம் வாஸ் ஸோ டிஃப்ரெண்ட். ஸோ இப்போ மாதிரி வந்து ஆர்டிஸ்டாக பார்க்குறது வந்து கிடையாது அந்த டைம்லலாம். ஸோ அந்த இமேஜ் அந்த அந்த இது வந்து ஸோ டிஃப்ரெண்ட். அப்போது நான் வந்து ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட், ஓ வாவ் இது பண்ணலாம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. பட் தென் அம்மா ஆல்சோ ஃபெல்ட், இல்லை இந்த டைமில் இந்த கேரக்டர் நீ பண்ணால் சரியாக இருக்குமான்னு எனக்கு தெரியல அப்படின்னோடனே எவ்ரிபடி வேர் லைக் ஹேவிங் தட் சேம் தாட் அண்ட் தட் ஐ மிஸ்ட் இட். ஸோ என்ன பண்ணுறது? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த ரோல் பண்ணியிருந்தா நீலாம்பரி பண்ணியிருந்தா யூ குட் ஹவ் புல்ட் ஆஃப்ல? Definitely. But as an artist, நம்மளுக்கு அதானே நம்ம we want to explore our whatever capacity that we can do. அந்த மாதிரி ஸோ அது ஒரு விதத்தில் வந்து இந்த ஓடிடி வந்தது வந்து ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் தான் யூனோ. ஸோ இங்கே வந்து யூ டோன்ட் சி இமேஜ், இவங்க யூ டோன்ட் சி அண்ட் ஆல்சோ ஆடியன்ஸோட மைண்ட் செட் கூட நிறைய மாறிடுச்சு. இப்போ ஓடிடி பார்க்குறவங்க வந்து தே டோன்ட் எக்ஸ்பெக்ட் த சேம் ரெகுலர் திங், நம்ம தேட்டரில் பார்க்குற மாதிரி கிடையாது. தே எக்ஸ்பெக்ட் சம்திங் டிஃப்ரெண்ட், தே எக்ஸ்பெக்ட் லாட் ஆஃப் கண்டென்ட், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கண்டென்ட் அண்ட் சப்ஜெக்ட்ஸ் அண்ட் கேரக்டரைசேஷன்ஸ். ஸோ அதனால் திஸ் இஸ் ஒன் பிளேஸ் வே யூ கேன் ஆக்சுவலி எக்ஸ்ப்ளோர் அண்ட் சேலஞ்ச் யுவர் செல்ஃப், எக்ஸ்பெரிமெண்ட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணலாம். ஸோ அந்த விதத்தில் ரோஸ்லின் வந்து எனக்கு அந்த சப்ஜெக்ட் கேட்ட உடனே, கேரக்டர் கேட்ட உடனே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இட் இஸ் சம்திங் வெரி டிஃப்ரெண்ட் ஃபார் மீ. நான் இது வரைக்கும் இது 40 இயர்ஸில் நிறைய கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கிறேன், பட் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான் பண்ணதில்லை அப்படின்னு தான் சொல்லணும். இட் வாஸ் டெஃபினெட்லி அ வெரி டிஃப்ரெண்ட் கேரக்டர் ஃபார் மீ அண்ட் ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட். ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. அதனால கேட்ட உடனே ஒத்துக்கிட்ட ஒரு சீரீஸ் இது. நீங்கள் நிறைய விதமான வெர்சடைல் ரோல் பண்ணியிருக்கீங்க. அதில் குறிப்பிட்ட ரோல்ஸ் லைக் சிட்டிசனில் நீங்கள் பண்ண ரோலாக இருக்கட்டும். லாஸ்ட் வீக் அர்ஜுன் சார் இன்டர்வியூ எடுத்தேன். வி வர் டாக்கிங் அபவுட் ரிதம் பற்றி மட்டுமே ஒரு 20 மினிட்ஸ் பேசிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த படம் இப்பயும் 25 இயர்ஸ் ஆஃப் ரிதம், 20 இயர்ஸ் ஆஃப் ரிதம் எல்லாம் வந்து தியேட்டர்ஸை கேட்குறாங்க, என்னென்ன படமோ ரீரிலீஸ் பண்ணுறீங்க. எக்ஸாக்ட்லி, நானும் நினச்சேன் ஐயோ எத்தனை படங்கள் இப்போ ரீரிலீஸ் பண்ணுறாங்க, இப்போ ரிதம் பண்ணால் எவ்வளோ நல்லா இருக்கும். இப்போ இட்ஸ் ஆக்சுவலி ஏன்னா அந்த டைம்லலாம் அந்த சோஷியல் மீடியாலாம் இல்லை, அந்த ஹைப் கிடைக்கல. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பொயட்டிக்கான ஒரு மூவி அது. ஓ மை காட், எஸ், ஈவன் ஐ வாஸ் திங்கிங் திஸ், I'm going to tell this to Vasant. Please do. ஏன்னா அதில் இருக்க உங்களுடைய கெத்து வேறு எதுவுமே இல்லை. நான் சொல்கிறேன், இப்போ நீலாம்பரி வந்து பயங்கரமாக முறைச்சி டைலாக் பேசினாதான் அந்த ஒரு கோவம் வரும். சித்ரா வந்து முறைச்சி பார்த்தாலே அந்த ஒரு பயம் இருக்கும். பிகாஸ் ஷி கேரிஸ் தட் எலிகன்ஸ், ஷி கேரிஸ் தட் டிக்னிட்டி. பயங்கர சூப்பராக இருக்கும். நீங்கள் எப்போ பார்த்தீங்க கடைசியாக ரிதம் இல்லை சீன்ஸ் ஆகும் இல்லது? ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. ரீரிலீஸ் பண்ணால் மறுபடியும் பார்ப்பேன். ஹவு க்ளோஸ் சித்ரா டு யூ? ஏன்னா அந்த கேரக்டர் வந்து பயங்கரமாக இருக்கும். எஸ், அது வந்து ஒரு கதையாக சொன்னால் ஓகே இவங்களோட ஹஸ்பண்ட் செத்துறாங்க, இவங்களோட ஒய்ஃப் செத்துறாங்க, இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, என்னப்பா ஒரு மாதிரி கொச்சையாக இருக்குது. ஆனால் அதை பார்க்கும் போது அவ்வளோ பொயட்டிக்காக இருக்கும். ஹவு க்ளோஸ் சித்ரா டு மீ? இட் வாஸ் வெரி வெரி க்ளோஸ் டு மீ. அண்ட் இன்ஃபேக்ட் நாங்கள் படம் பண்ணும்போதே வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அந்த கேரக்டர் ரொம்ப அழுத்தமான கேரக்டர், ரொம்ப ஜாஸ்தி பேச மாட்டாங்க. ஆனால் சொல்கிற அந்த 2 வார்த்தையில்
she has to convey the whole mood and emotion. அது ரொம்ப வித்தியாசமாக புதுசாக இருந்தது எனக்கு. அண்ட் த வே வசந்த் வாஸ் டெல்லிங் அது எப்படி சொல்லணும் எப்படி பண்ணணும் சொல்லும்போது ஒரு 2-3 days கொஞ்சம் to getting into that character was like little கொஞ்சம் டைம் எடுத்தது. பட் after that it was like I started loving that character Chitra, and especially dubbing எல்லாம் பண்ணும்போது I couldn't really dub, and the intensity was so எப்படி இருந்ததுன்னா டுவர்ட்ஸ் தி எண்ட் அந்த கிளைமேக்ஸ்லாம் டப் பண்ணும்போது பிகாஸ் கண்டினியூஸாக அப்படி டப்பிங் பண்ணிக்கிட்டே வரோமா, நான் அதை பார்த்து பேசி 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 டுவர்ட்ஸ் தி எண்ட் நான் வந்து ஐம் சோக்கிங். அண்ட் வசந்த் சொல்கிறேம்மா இவ்வளோ வேண்டாம், இவ்வளோ இமோஷன் வேண்டாம், கொஞ்சம் கம்மி பண்ணலாம். ஐ செட் நோ, ஐ திங்க் ஐ நீட் அ பிரேக், ஐ எம் நாட் ஏபிள் டு ஹோல்ட் மை செல்ஃப். ஸோ அந்த அளவுக்கு இட் வாஸ் லைக் வெரி இன்டென்ஸ் இட் வாஸ். அப்புறம் வீட்டுக்கு டுக்க ஒரு காஃபி பிரேக் எல்லாம் எடுத்து சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அகைன் வி வென்ட் ஃபார் த டப்பிங். ஸோ தட் வாஸ் அ வெரி பியூட்டிஃபுல் இன்டென்ஸ் கேரக்டர். நாங்கள் வந்து அப்படியே இன்ச் பை இன்ச்சாக அந்த படத்தை வந்து ரசிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு சீனில் வந்து ரமேஷ் அரவிந்த் உங்களை சொல்லுவார், நீங்கள் அந்த கதை கேட்ட முன்ன பிறகு மை அலைய போகுது, நீங்கள் சிம்பிளாக ஒரு இது பண்ணி பரவாயில்ல, அது அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்கள் சொல்லி முடிச்ச உடனே அந்த சாங்கோட அந்த ஒரு ப்ரில்யூட் பா அந்த படத்தை மீனா மேமே சொல்லிட்டாங்க, ஒழுங்கா நீங்க எப்படியாச்சும் பண்ணுங்க, ரீரிலீஸ் பண்ணி விடுங்க. எஸ், இது மாதிரி நிறைய படங்கள் இருக்குல்ல. வாட் இஸ் தட் ஒன் மூவி யூ ஃபீல் லைக் கொஞ்சம் அண்டர் ரேட்டட், இன்னும் மக்களுக்கு நிறைய தெரிய வந்திருக்கலாம்னு நீங்க நினைக்கிற ஒரு படம், லைக் பெர்ஃபார்மன்ஸா? I would say Rhythm. இன்னும் பண்ணிருக்கலாம். Rhythm, ஒரு ஊர்ல ராஜகுமாரி, அப்புறம் ஹரிச்சந்திரா. இட்ஸ் a very normal, ஆமா, இட்ஸ் a very எப்படி சொல்றது, yeah very very feel good kind of a movie and nice, நல்லா இருந்தது. பட் இப்போலாம் அந்த மாதிரி படங்களே வரதில்லை. ஹீரோயின்ஸ்லாம் உங்ககிட்ட வந்து கேட்குறாங்களா, மேம் நீங்கள் பண்ண பீரியட் தான் அந்த பயங்கரமான பீரியட், யூ கெட் லாட் ஆஃப் ரோல்ஸ் நிறைய பண்ணுறீங்க, ஆனால் இப்போ அந்த மாதிரி நடக்க மாட்டேதுன்னு யாரெல்லாம் சொல்லுவாங்க? நான் அந்த டைமில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைமில் வந்து ஆல் லைக் சாவித்ரிமா, அம்பிகாமா, அவங்களுக்குலாம் என்னென்ன எவ்வளோ நல்ல கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க, நம்மளுக்கு அந்த மாதிரி கிடைக்கலையேன்னு. இப்போ பார்த்தா நான் பண்ணதே பெட்டர்னு தோணுது ஆக்சுவலி. பட் ஆனால் அகெயின் இட்ஸ் ஆல் லைக் கம்மிங் பேக், லைக் இப்போ ஓடிடி வந்ததுக்கப்புறம் நிறைய நிறைய விதவிதமான they started thinking very different. So OTT is actually nice for artists, like artist இருக்கிறதுனால we really want to explore more. அதுக்கு OTT is an opportunity. ரைட். உங்களுக்கு எப்படி இருக்கு? ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி 40+ இயர்ஸாக நீங்கள் இண்டஸ்ட்ரியில் கலக்கிட்டு இருக்கீங்க. இப்பயும் அனந்தபுரம் டைரிஸ் மாதிரி படங்களில் நீங்கள் லீட் ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க. அது வந்து நிறைய ஹீரோயின்ஸ்க்கு இப்போ வரைக்கும் அது கனவு, நம்மளை வச்சு ஒரு கதை பண்ணணுன்றது. ஸோ எவ்வளோ லக்கியாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? டைரக்டர்ஸ்க்கு நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு பீஸ் ஆஃப் கேக், லைக் என்ன கேரக்டர் கொடுத்தாலும் இவங்க நல்லா பண்ணுறாங்க. ஐயோ, இதுக்கு நான் என்ன சொல்கிறது? என்ன சொல்கிறத தாண்டி உங்களுக்கு அது எப்படி இருக்குது? தொடர்ந்து உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கா, லைக் தனி லீட் ரோலாக பண்ணுறது? Definitely it's a big high, and I definitely feel very blessed. எனக்கு அதுதான் எனக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான், ஏன்னா முதல்லலாம் வந்து இட் வாஸ் லைக் அ ஃபிலிம், இட்ஸ் ஜஸ்ட் அ கெரியர், இதுக்கப்புறம் you get married, you get settled down, அப்படி தான் இருந்தது. பட் தென் I started feeling that this is my thing, this is my destiny, I'm born for this அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இப்போ தோண ஆரம்பிச்சிருச்சு. பிகாஸ் கண்டினியூஸ்லி ஐம் சீயிங் வாட் இஸ் ஹேப்பனிங் அண்ட் அன்எக்ஸ்பெக்டடாக எத்தனையோ. இப்போ நான் கல்யாணமாய் குழந்தை பெற்றது அதுக்கப்புறம் ஹீரோயினாக இன்னும் நடிப்பேன். திருஷ்யம் சீரீஸ் 1, 2, 3 இந்த மாதிரி. These are all like very unexpected, and this is what makes me feel that maybe I am destined for movies, for film done. ரைட். ரீசெண்டாக துரந்தர் வரும்போது சாரா அவங்க வந்து ஹீரோயினாக பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே நெக்ஸ்ட் இவங்க தான் போலன்னு சொல்லி நைனிகாவை நிறைய போட்டிருந்தாங்க. நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல. நீங்கள் எப்படி என்ன சொல்கிறாங்க, நைனிகா அடுத்து ஹீரோயினாக ரெடி ஆகிட்டாங்களா? ஏன்னா எல்லாருமே சொல்றது என்ன தெரியல, இப்பதான் பிள்ளை சின்ன குட்டி பாப்பாவா இருந்தாங்க, அதுக்குள்ளே மடமடன்னு வளர்ந்துட்டாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. குழந்தைங்க வளர்தான் செய்யும். அதுதான் நாங்க குட்டியா பார்த்து அப்படி தெரிய வந்தே 10 வருஷம் கிட்ட ஆக போகுதுன்னு இப்பதான் தெரியுது. உங்களுக்கு எப்படி இருக்கு? என்ன கண்ணு முன்னாடி கடகடன்னு வளர்ந்துட்டாலே தெரியல. அவங்களோட இன்ட்ரெஸ்ட் இப்போ என்னன்னு தெரியல. ஷீ இஸ் மோர் இன்க்ளைன் டுவர்ட்ஸ் மியூசிக். ஸோ தெரியல, பார்க்கலாம். இப்போ ஷீஸ் இன்னும் 15 தான். ஷீ இஸ் only 15 now. We'll see how it goes. ஏன்னா எனக்கே தெரியல. I'm not able to like make out what எப்படி. ஏன்னா என்னை பற்றியே எனக்கு வந்து I couldn't say இதுதான் நான் பண்ணுவேன் அப்படின்னு எனக்கே வந்து என்னால் பண்ண முடியல. ஸோ அவங்கள பற்றி நான் இப்போ என்ன யோசிக்கிறது, என்ன முடிவு எடுக்கிறதுன்னு. அவங்ககிட்டே விட்டுருவீங்க டிசிஷன்? Yeah, definitely. Whatever she feels like doing,
I will definitely support her. சூப்பர் சூப்பர் மேம். நீங்கள் அப்போ அந்த டைம்லேயே எவ்வளோ கதைகள் வந்தாலும் கரெக்டான கதைகள் திஸ் ஆர் தட்டானும் போது கரெக்டாக நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க. அதனால் உங்கள் ஃபிலிமோகிராஃபியை வச்சு ஒரு சின்ன திஸ் ஆர் தட் மட்டும். ஐயோ ஆமாம், அதை நீங்கள் வந்து விளையாடியே ஆகணும். நம்ம முடிஞ்ச அளவுக்கு உங்களை மாட்டி விட ட்ரை பண்ண மாட்டோம். ஓகே. ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி ஆர் சேதுபதி ஐபிஎஸ். Oh my god. ஸ்டார்டிங்லேயே இது ஆக்சுவலி ரொம்ப சில்லியா இருக்கு. எனக்கு பிடிச்சதுனால தானே இந்த எல்லா எல்லா படமும் படமும் பண்ணிப்பேன். இல்ல, இதுவா அதுவான்னு கேட்டா இதுவா அதுவானா இதை விட கொஞ்சம் ரெண்டும் தான். ஒன்று எல்லாம் நீங்க எது கேட்டாலும் ரெண்டும் தான் நான் சொல்லணும். எல்லாமே எனக்கு பிடிச்சு நான் ஒத்துக்கிட்ட படம். இதுவா அதுவான்னு கேட்டா எப்படி? அப்போ கொஞ்சம் லைட்டா இது நான் ஒரு ஆடியன்ஸ் கிட்ட இல்லை என்ன இன்னும் கொஞ்சம் கொண்டு போய் சேர்த்தது எனக்கு கொஞ்சம் பர்சனல் ஃபேவரட்டா இருந்தது. ஒரு ஊர்ல ராஜகுமாரி. சூப்பர். ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமாரி ஆர் வீரா. ஐயோ வீரா. வீரா வீரா ஆர் ஈவன். ஓ வீரா. வீரா வீரா ஆர் உன்னருகே நான் இருந்தால். ஐயோ அதில் நீங்கள் ரொம்ப அதில் நீங்கள் மேக்கப்பே போடாமல் நடிச்சிங்களா அந்த படத்தில்? கேள்விப்பட்டிருக்காது, எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. உன்னருகே நான் இருந்தால் ரொம்ப கம்மி. வெரி லுக் வெரி பியூட்டிஃபுல் இருந்தால். வீரா ஆர் உன்னருகே நான் இருந்தால். உன்னருகே நான் இருந்தால். உன்னருகே நான் இருந்தால் ஆர் தாய் மாமன். உன்னருகே நான் இருந்தால். உன்னருகே நான் இருந்தால் ஆர் நாட்டாமை. ஐயோ ஐயோ இது ரொம்ப கஷ்டமாச்சே. சரி நாட்டாமை, because it gave that மீனா பொண்ணு song. நாட்டாமை ஆர் பொற்காலம். Oh my god. நான் எதுவும் பண்ணல, நீங்க அந்த மாதிரி நடிச்சு வச்சிருக்கீங்க படங்கள்லாம், நல்ல நல்ல படமா நடிச்சிருக்கீங்க. நான் என்ன சொல்றது இதெல்லாம்? ஐயோ ரெண்டும் சொல்ல முடியாதா? ரெண்டு நாட்டாமை ஆர் பொற்காலம். பொற்காலம். சூப்பர். பொற்காலம் ஆர் அவ்வை சண்முகி. அவ்வை சண்முகி. அவ்வை சண்முகி ஆர் பாரதி கண்ணம்மா. பாரதி கண்ணம்மா. பாரதி கண்ணம்மா ஆர் வானத்தை போல. வானத்தை போல. வானத்தை போல ஆர் எஜமான். எஜமான். என்ன பண்றது? எல்லாமே எஜமான் ஆர் சிட்டிசன். ஓ சிட்டிசன். சிட்டிசன். யா சம்மரோல் ரொம்ப டிஃபரண்ட். கேரக்டர் சின்னதா இருந்தாலும் was a very intense character that was. சிட்டிசன் ஆர் வெற்றி கொடிகட்டு. வெற்றி கொடிகட்டு. வெற்றி கொடிகட்டு ஆர் ரிதம். ரிதம். ரிதம் ஆர் முத்து. ஓ காட் முத்து. கடைசி 10 படம் ஒன் ஆஃப்டர் ஒன். யா அவ்வளோ பெஸ்ட்டான மூவிஸ் பண்ணியிருக்கீங்க நீங்கள். ரியலி எக்ஸாக்ட்லி. அந்த சிட்டிசன் கேரக்டர் பண்ணும்போது அது வரைக்கும் நாங்கள் மீனா அவங்கள வந்து பயங்கர க்யூட்டாக பப்ளியாக அழகாக பார்த்துருப்போம். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி அழகான அழகு தான், பட் ரொம்ப ஒரு மாதிரி ரூரலாக ஒரு ஃபிஷர் உமன் அந்த மாதிரி பண்ணியிருப்பீங்க. அது எவ்வளோ ஹார்டாக இருந்துச்சு உங்களுக்கு புஷ் பண்ண? ஏன்னா நீங்கள் அந்த ஸ்லாங்கை செம்மையாக பிடிச்சிருப்பீங்க. ஓ தேங்க்யூ ஸோ மச். ஆனால் அதுக்கு அந்த மேக்கப் எல்லாம் போட்டு அந்த வெயில நிற்கும். ஐ வாஸ் ஷாக்ட் when I saw அஜித். I was like, ஏய் அஜித் என்ன சூப்பராக இருக்கீங்க. அதுக்கப்புறம் ஆமா and then I completely எனக்கு அந்த மேக்கப் தான் இட் வாஸ் லைக். ஏன்னா அந்த பிளவுஸ் எல்லாம் இல்லாததுனால அந்த மேக்கப் நிற்கிறது. ஏன்னா வேர்க்கும் போது அகெயின் we have to do the touch up. ஏன்னா டார்க் டிண்ட் மேக்கப் நாங்கள் போட்டது. ஸோ இட் வாஸ் லைக் எங்கேயுமே அந்த ஸ்கின் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணோம். அதே மாதிரி தான் படைவீட்டாமன் கூட அந்த க்ரீன் மேக்கப் எல்லாம் போடும்போது எங்கேயுமே ஸ்கின் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்ட்டு ரொம்ப பார்த்து பண்ண வேண்டியிருந்தது. ஸோ தோஸ் டூ வேர் லைக் வெரி டிஃப்ரெண்ட். ஏன்னா ஒரு ஐம் டாக்கிங் அபவுட் லுக்ஸ் வைஸ் அண்ட் மேக்கப் வைஸ் இட் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட் அண்ட் வெரி ஸ்ட்ரெனுவஸ் அப்படின்னு சொல்லுவேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டைம் அண்ட் ஆல் தி பெஸ்ட் மேம். தேங்க்யூ. உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. Plan your next summer escape with Grand Royal Tours. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.